ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி வெட்னஸ்டே. வீக்குக்கு மிடில் வந்தாச்சு. மண்டே பையனுக்கு லீவ் இருந்ததுனால எனக்கு இந்த வீக் சீக்கிரமாக ஓடின மாதிரியே இருந்தது. நேற்று என்னடானா அவ்வளோ மழை, இன்றைக்கி வெயில் அடிக்கிறது. சென்னையில் இது என்ன டைப் ஆஃப் கிளைமேட்னு தெரியல. பட் இன்றைக்கி துணியெல்லாம் துவைச்சி போடலாங்கிற ஒரு தாட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப வெயில் அடித்த மாதிரி இருந்ததா, ஸோ கொஞ்சம் கர்டன்ஸ்லாம் இறக்கி விட்டேன். ஏன்னா ஹீட் ஆகிடும் ஹால் சீக்கிரமாக. அப்புறம் அதனால் இறக்கி விட்டுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி என்ன கட்டலாம் அப்படின்னு. ஏன்னா நேற்று ப்ரெப் பண்ணலை. இன்றைக்கி வேலை செய்கிற அக்காவும் லீவு. ஸோ ஏதாவது சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மார்னிங். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அம்மாவோட புளியோதரை அம்மா கொடுத்துட்டு போயிருந்தா. அதை வச்சு இன்றைக்கி ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் புளியோதரை ரைஸ் அதை மட்டும்தான் ரெடி பண்ணேன் அவனுக்கு. அப்புறம் பேபி கேரட்ஸ் கொஞ்சம் இருந்தது. இதுதான் அந்த புளியோதரை. குட்டி பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் எங்களுக்கு ஒரு 3 times பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் என்கிட்ட ப்ரௌன் ரைஸ் தான் இருந்தது. அவன்கிட்ட எப்படியோ ஏதோ சொல்லி ஏமாற்றிட்டேன். அவனுக்கு எப்படி சாப்பிட்டா தெரியாது. ஏன்னா அது மிக்ஸ்டாக இருக்கு இல்லையா, சாம்பார் சாதம் அந்த மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு தெரிகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் பேக் பண்ணிட்டேன். அவன்கிட்ட சொல்லலை. சாப்பிட்றப்போ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த கலர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு கலர் ப்ரௌனாக இருக்குங்கிறதுனால யோசிப்பாள். அப்புறம் இந்த மாதுளம்பழம் நேற்று அந்த அக்காவை கட் பண்ணி வச்சுட்டு போக சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி அவன் அதை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே இன்றைக்கி புளியோதரை தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எல்லாம் இருக்குது நறுக்கி வச்சது. ஸோ அதை வச்சு ஓட்டிடுவேன். அவனுக்கு இந்த மாதிரி பச்சை கேரட்டு வெள்ளரிக்காயெலாம் சாப்பிட பிடிக்கும். ஸோ அதை பேக் பண்ணியாச்சு. இங்கே என்னவோ அவனுக்கு லஸ்ஸி குடிக்கணும் போல் இருந்தது போல் இருக்குது. ஸோ எல்லாம் பண்ணி பேக்ட், அவன் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டான். தட்ஸ் ஆல். பாய் கைஸ்.